Hello students, in this video I am going to explain about server-side scripting. So this is unit 4 of our web programming subject. So first, before that, introduction to JSP. JSP na enna? JSP தான் இப்போ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் ப்ரீவியஸ் யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணது கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் பார்த்தோம். அதில் ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் நம்ம எதை சொல்லுவோம்னா ஜேஎஸ்பினா ஜாவா சர்வர் பேஜ். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் டு ஜேஎஸ்பி. ஆக்சுவலி திஸ் ஜேஎஸ்பினோ இட் வாஸ் டெவலப்டு பை சன் மைக்ரோ சிஸ்டம். இந்த ஜேஎஸ்பி வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சைட். ஓகே, அதே கிளையண்ட் சைடு யூஸ் பண்ணுறது நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை கிளையண்ட் சைடு யூஸ் பண்ணுறோம். ப்ரௌசர் வழியாக அதை நீ வியூ பண்ணிக்கிற என்னோடய வெப் ப்ரௌசர் வழியாக. வேறு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னா சர்வர் சைட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த யூஸ் பண்ணும் பொழுது இந்த சர்வர் சைட் லாங்குவேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா க்ரியேட்டிங் டேட்டா பேஸ்டு டைனமிக் வெப் அப்ளிகேஷன்னாலே டைனமிக்காக தான் இருக்கும். டைம்லி அது என்ன ஆகிட்டே இருக்கும், நம்ம கொடுக்குற ரெக்வஸ்ட் ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஃபார் க்ரியேட்டிங் டேட்டா பேஸ்டு டைனமிக் வெப் அப்ளிகேஷன். ஸோ இங்கே ஜேஎஸ்பி டெவலப்பர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஜேஎஸ்பினாலே ஜாவா சர்வர் பேஜில் நம்மளோட ஜாவா கோட் அப்படியே நீ டைரெக்டாக ஜாவா ஃபைலையே நீ அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். வேறு ஜாவா ஸ்கிரிப்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஸ்கிரிப்ட் கிளைண்ட் சைட் பார்க்கும்பொழுது ப்ரீவியஸ் யூனிட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎம்எல் உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. வேறு இங்கே ஜேஎஸ்பியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஜாவா ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஜேஎஸ்பி பேஜில் நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இதோடைய டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். எந்த ஓஎஸில் வேணாலும் உன்னால் இதை ரன் பண்ண முடியும். அண்ட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங்க்கும் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது கிளைண்ட் சைட் த யூசர், த கம்ப்யூட்டர் யார் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அவங்க யூசர், அவங்க என்ன பண்ணுறோம் விச் ரெக்வஸ்ட் த சர்வர் ஃபார் இன்ஃபர்மேஷன் யூஸிங் இன்டர்நெட் வழியாக எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டு கொடுக்குறோம். அப்போ கிளைண்ட் சைட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் கிவிங் எ ரெக்வஸ்ட் டு தி சர்வர். அண்ட் அதுக்குள்ளே ஸ்கிரிப்ட் எங்கே எதில் இருக்கும்னா ஒரு ஹெச்டிஎம்எல் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமாக இருக்கும். அதை நீங்கள் எங்கே அனுப்புகிறீங்கன்னா ஒரு வெப் சர்வருக்கு அனுப்புகிறீங்க. நீங்கள் அந்த கோடு எங்கே போய் உங்களோட வெப் ப்ரௌசரில் தான் அந்த கோட் ரன் ஆகும். பட் அது வழியாக ஏற்படுற ரெக்வெஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா உங்களோட சர்வருக்கு வந்து போய் சேரும். ஸோ இந்த கிளைண்ட் சைட் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இது எங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா வெப் ப்ரௌசரில். கிளைண்ட் சைட் நம்ம ஹெச்டிஎம்எல் ப்ரோக்ராம் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்லாம் எங்கே ரன் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒபேராலேயோ கூகுள் க்ரோம்லேயோ தான் நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் client side scripting is used to validate the data sent by the client to the server. அதாவது இங்கேருந்து கிளைண்ட் வந்து என்ன டேட்டா நம்ம அனுப்புகிறோமோ சர்வருக்கு அதை வந்து என்ன பண்ணும் அந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு உண்மையாக அதை வேலிடேட் பண்ணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது. அதுக்கப்புறம் நீங்கள் வேலிடேட் பண்ண ப்ரோக்ராமை சர்வருக்கு அதை அனுப்பும். சர்வர் வந்து என்ன பண்ணும், அதிலேருந்து சேவ் பண்ணி அந்த ப்ராசஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். நீ என்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறியோ அந்த ப்ராசஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். Then it supports interaction with web page like ஃபார்வேர்டாக பேக்வேர்டாக ஒரு வெப்பேஜ்லேருந்து இன்னொரு வெப்பேஜ்க்கு மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து லிங்க் பண்ணுறதுக்கு லிங்கிங் பிட்வீன் டூ வெப் பேஜஸ் இஸ் பாசிபிள் இன் client side scripting. And the third point is this client side scripting is used to detect the கிளைண்ட் ப்ரௌசர், கிளைண்ட்டோட ப்ரௌசர் லைக் நீ என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுற அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ண முடியும். அக்கார்டிங் டு தட் சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன அந்த ப்ரௌசருக்கு சப்போர்ட் பண்ணுற பேஜை வந்து லோட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ கிளைண்ட் சைட்லேருந்து வர ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி சர்வர் சைடில் ரெஸ்பான்ஸ் வரும்.
அண்ட் ஆல்சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குக்கீஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். குக்கீஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு கிளைண்ட்டு வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு பேஜ் வந்து ஒரு நாளைக்கு 10 தடவை நீங்கள் தேடுறீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் கீவேர்டை வந்து ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேஜில் அது குக்கீஸாக சேவ் ஆகிருக்கும். நீங்கள் அடிக்கடி இதை சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், குக்கீஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த குக்கீஸ் உங்களோட பர்பஸ் என்னென்னா, அது தேவையான இன்ஃபர்மேஷனை அந்த விசிட்டர்ஸ் கம்ப்யூட்டரில் ஈஸியாக ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் பண்ணிக்கும். ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் வந்து கிளைண்ட் சைடு வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் எங்கே சொல்கிறோம்னா கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்னு எடுத்துட்டிங்கன்னா, சர்வருங்கிறது கிளைண்ட்டுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டமை தான் கிளைண்ட்டுன்னு சொல்கிறோம். சர்வருங்கிறது வந்து எங்கேயோ இருக்கும். ஸோ இட்ஸ் அ ரிமோட் கம்ப்யூட்டர், ஓகே, விச் இஸ் நாட் டைரக்ட்லி ஆக்சசபிள் பை யூ. அதுக்கு ஒரு இன்டர்நெட் இருந்து இங்கேருந்து கிளைண்ட்லேருந்து நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுக்கறது இன்டர்நெட் வழியாக போய் அதுக்கப்புறம் சர்வர் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் யூஸ் டு சப்ளை த இன்ஃபர்மேஷன் ரெக்வெஸ்டட் பை தி கிளைண்ட் த்ரூ இன்டர்நெட். ஓகேவா? ஸோ இந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்னு எடுத்துட்டிங்கன்னா இதுவும் கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் தான். எங்கே இருக்கும்னா சர்வரில் இருக்கும், வெப் சர்வரில் இருக்கும். நீங்கள் அதை வந்து ரன் பண்ணுறது வெப் ப்ரௌசரில் ரன் பண்ணுவீங்க. வேறஸ் இது வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் ரன் பண்ணுறது வந்து வெப் சர்வரில், கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் ரன் பண்ணுறது வெப் ப்ரௌசரில். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது கிளைண்ட்லேருந்து என்ன ரெக்வெஸ்ட் வருதோ அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டேட்டாவை எடுத்து உங்களோட டேட்டா பேஸ் சர்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்க டேட்டா பேஸ்லேருந்து எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அதுக்கு அந்த கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்வெஸ்ட் வந்திருக்கோ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ரெஸ்பாண்ட் பண்ணுறப்ப சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணி ப்ரௌசருக்கு அனுப்பும். அதாவது இன்டர்நெட் வழியாக தட் வில் பி இன்டர்பிரட்டட் and it's sent through the web browser. அது எங்கே இருக்கும், கிளைண்ட் சைடு இருக்கும். ஸோ இந்த அவுட்புட்டில் என்ன இருக்கும், அவுட்புட் மே ப்ரொடியூஸ் பை தி சர்வர். அந்த அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன டைப் ஆஃப் ஸ்கிரிப்டாக இருக்கும்னா கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டாக இருக்கும். அப்போ தான் அது வெப் ப்ரௌசரில் ரன் ஆகும் உனக்கு. ஸோ சர்வரில் ரன் ஆகிறதுக்குரிய ஸ்கிரிப்ட் தான் சர்வரில் இருக்கும். அதே வந்து அது ரெஸ்பாண்ட் பண்ணி சர்வரில் வந்து ப்ராசஸ் பண்ணி அனுப்புகிற அவுட்புட் என்னவாக இருக்கும்னா கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து எதில் பார்ப்போம், வியூ பண்ணுவோன்னா கிளைண்ட் சைடு ஒரு வெப் ப்ரௌசரில் பார்ப்போம். அதனால அது கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிளைண்ட் அப்படிங்கிறது இட் ஹாஸ் greater access to function and information available on the user's computer, அதாவது லோக்கல் கம்ப்யூட்டர். நீ யூசர் என்ன யூசர் ஆக்சஸ் பண்ணிகிட்ருக்க இல்லையா, அந்த மெஷினில் உங்கள் ஃபங்க்ஷன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவைலபிளாக இருக்கும், அதை என்ன ஆக்சஸ் பண்ணுவீங்க. வேறு சர்வர் சைடு எடுத்துட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்னா சர்வர்கிட்ட இருக்கும். அண்டு கிளைண்ட் சைடு எடுத்துட்டிங்கன்னா இட் டஸ் நாட் நீட் எனி அடிஷ்னல் சாஃப்ட்வேர். லைக் சர்வர் மாதிரி வேறு எந்த ஒரு ஜாவா ஜேஎஸ்பி எதுவுமே தேவை கிடையாது. ப்ரௌசர் மட்டும் இங்கே இருந்தால் போதும், சிம்பிள் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ரன் பண்ணிக்க முடியும். ஆனால் சர்வர் சைடு கண்டிப்பாக என்ன வேணும்னா ஒரு இன்டர்ப்ரெட்டர் வேணும், ஜாவா இன்டர்ப்ரெட்டர் வேணும். அது வந்து உங்கள் சர்வரில் இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ அது இன்ஸ்டால் ஆயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், சர்வர் சைட் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து கிளைண்ட்டோட ப்ரௌசர் என்னவா இருந்தாலும் அதை பற்றி கிடையாது. சர்வர் சைடுக்கு நீங்கள் ஜாவா வந்து இன்டர்ப்ரெட்டர் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்.